ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சவ் சவ் பொரியல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 சவ் சவ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம சீவிக்கலாம். இதுக்குள்ளே விதை மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகணும். நம்ம இதில் காரப்பொடி சேர்க்க போகிறோம், மிளகாத்தூள். அதனால பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கூடவே இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் வதங்கினா போதும் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருந்த சவ் சவ் சேர்த்துக்கலாம். சவ் சவ் சேர்த்துட்டு நல்லா இதில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது சவ் சவ் இந்த காயே தண்ணி விடும். ஸோ அதுக்காக இதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சவ் சவ் தண்ணி காய் தான், ஸோ அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ அதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். இதுக்கு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். அதுக்காக இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கையளவு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் வற்றி காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அடிக்காமல் சும்மா 1-2 அந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ் இருந்துட்டு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட சவ் சவ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவ் சவ் பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.